ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா, காந்தி, ரித்திகா, சோபிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. அப்போ நம்ம வீட்டில் என்னது சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சிக்கன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சண்டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா ஒரு 1/2 கிலோ வந்து சில்லிக்கு வந்து வாங்கிட்டு வந்து அதுவும் மசாலா தடவி வச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. நம்ம டக்குன்னு சமைக்க போகிறோம். ஆமாம், நாங்கள் அந்த பிளான் இந்த வாரம் பண்ணணும். ஆனால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற ஒரு இதாகிருச்சு. அதனால் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாயம் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா அது ஆஃப் பண்ணியாச்சு. இன்னைக்கு சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே சோம்பு, சீரகம், அப்புறமா பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, மிளகு, பூண்டு, இஞ்சி, வரமிளகா, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருக்கேன். ஒரு சும்மா லைட்டான ஒரு இதில் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட சிக்கன் குழம்புக்கான மசாலா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடுப்பை தேவை. இது மஞ்சள் வந்து அப்போ தான் தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஆயில் அதிகமாக ஊற்றுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் எண்ணெய் கம்மியாக தான் வருது. அதனால ரொம்ப நேரம் ஊற்றி வச்சுக்கேன். ஆயில் சேர்த்துட்டு நம்ம இப்போ என்ன சேர்த்து போகிறோம் அதை எடுத்து வெங்காயம் எடுத்து சொல்லி சிறுத்திக்கா வெங்காயம் எடுத்துட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அடுத்து சேர்த்து போகிறோம். அது நேற்று நைட்டில் அங்கே ஒரு நாள் நைட்டு அது வந்து செவ்வாய்க்கிழமை மணிக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்தோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நீ பண்ண வேண்டாம். சரி ஓகே, இதுங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த மசாலா வந்து நம்ம அரைக்கணும். திருத்திக்கா மூடி ஃப்ரிட்ஜு மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதில் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி, அதாவது சின்ன சைஸில் இவ்வளோ பெரிய சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். உங்களுக்கு தக்காளி வந்து பொடி பொடியாக வெட்டி போடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து தக்காளி சாப்பிடாத கேஸ் நிறையா இருக்காங்க. தக்காளி வெங்காயம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு காலத்தில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சி வச்சு போட்டுருந்தேன். இப்போ தான் வெங்காயத்தை கட் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து தக்காளி கட் பண்ணி போடணும். இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி போடுறப்போ கொஞ்சம் கிரேவியும் கிடைக்கும். அது ஒன்று இருக்குது. வந்து இது வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வேண்டாப்பா, மூடி வச்சுட்டு வா. அது ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலா வறுத்து வச்சிருக்கிறது, இதை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா. இது வந்து தக்காளி. இது எதுமா தக்காளியா? இது எங்கேயுமா தக்காளி? வர மிளகா அந்த மசாலா சாப்பாடு
இப்போ இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறப்பே அரைச்சிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்கலாம். என்னை விட எங்களோட வாஷிங் மிஷின் கொஞ்சம் சத்தம் போட்டு நல்லா துணி வச்சுட்ருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம காரம் அந்த மாதிரி எந்த ஐட்டமும் சேர்த்து தேவையில்ல. மெயினாக பச்சை மிளகா சேர்த்த மறந்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா. ஏன்னா இதுவும் வதங்கணும். அந்த டைமில் வதங்கிடும். பாருங்க இங்க பாருங்க நம்மளோட கிரேவி. இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கலாம். எங்கள் வாஷிங் மிஷின் ஏகப்பட்ட சத்தம் போடுது. இவங்க தான் கேமராமேன். இவங்க அசிஸ்டன்ட் கேமராமேன். என்னம்மா? சரி சோபிக்கா உனக்கு ஒரு வேலை போடு. சீமார் எடுத்து வீட்டு ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு வெளியே வந்து அந்த இதையும் கூட்டி விட்டு அள்ளி போடணும். சரியா? கொடுப்போ ஓடு 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 ஓடு. வீடு கொடுத்துருதா? சரி பொண்ணு பாத்திரங்களுக்கு பாத்திரம் இல்லைன்னா கழுவு சொல்லிடுவேன். சரி போ போ போ. வேலை வச்சா அப்படியே ரித்திகாமா நீங்கள் இதை எடுத்துகிட்டு வை சாமி. இந்த அயன் பாக்ஸை எடுத்துகிட்டு போய் அயன் பாக்ஸில் வச்சிரு. வாசம் வருதுல்ல சிக்கன் குழம்பு. சோபி அரைச்சி வைக்கிறோம்ல, அதனால தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா வந்து பச்சை வாசனை போகும், வதங்கட்டும். என்னம்மா? போங்க போங்க போங்க. சரி போ, உள்ள வச்சுட்டு வா. வீடு கூட்ட சொல்லியிருக்கோம்ல, அம்மா வந்து பெட்ஷீட்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தட்டி வச்சோம்னா பாப்பா கூட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மூஞ்சி திக்கிப்பா. இந்த துணி பார்த்தீங்கன்னா மடிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கு. இன்னைக்கு தான் மடிச்சு வைக்கணும். ஆமாம், இன்னைக்கு தான். யாருக்கெல்லாம் இந்த துணி மடிக்கிற வேலை பிடிக்காது அப்படிங்கிறவங்க முதல்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. வெறியாக வரும். என்ன பண்ணுறது? நான் வேற அம்மா, அதெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகும். இந்த துணி கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரீ நம்ம வீடியோவுக்கு ரீல்ஸுக்காக எல்லாம் கட்டின சாரீ இது எல்லாத்தையும் போய் அலசி போடணும். இதெல்லாம் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணினேன். இதெல்லாம் வந்து இந்த துணிலாம் பார்த்தீங்கன்னா அலசணும். அவ்வளோதான் வேலை நமக்கு. மற்றபடி ஒரு வேலை இல்லை. ஆனால் இந்த புழுக்கு காலத்துலேயும் எங்கள் பிள்ளைங்க மட்டும் தான் போத்திட்டு கொடுப்பாங்க. நிஜமா நான் இல்லை, அக்கா தான் பார்த்துனாங்க. எவ்வளோ புழுக்கமாக இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் படுக்கவே முடியல. எங்கள் வீட்டிலலாம் ஏசிலாம் இல்லை, ஒரு ஃபேன் மட்டும் தான். இந்த படத்தில் வடிவேல் காமெடியில் வர மாதிரி 12ஆம் நம்பரில் ஃபேன் வைங்கிற மாதிரி. எங்கே இருக்குது 12ஆம் நம்பர்? செம்ம புழுக்கமாக இருக்குது. புழுக்கம் மட்டும் போகவே மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம வந்து பெட்ஷீட்லாம் போதறியாச்சு. பாப்பா வந்துட்டு ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு கூட்டிடுவாங்க. நம்ம வாங்க சமையல் வேலை இருப்போம். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். இது கொஞ்சம் நல்லா தண்ணி வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன சேர்த்தணும்னா தண்ணி சேர்த்த போகிறோம். தண்ணி சேர்த்துனதும் குழம்பு நம்ம எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரேவி வச்சுக்கலாம். வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிருச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா வதங்கிருச்சு. பிடி வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக சேர்த்துனா போதும் இதில். ஏன்னா சிக்கன்லேருந்தே நமக்கு வந்து தண்ணி வரும். இப்போ வந்து இப்போ நம்ம உப்பெல்லாம் பார்த்துக்குவோம். எனக்கு கொஞ்சம் உப்பு டேஸ்ட் தாங்க. எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன்.
ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக உப்பு மட்டும் பத்தலை, லைட்டாக நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். மற்றபடி காலெல்லாம் சும்மா பயன்றது. ஏன்னா நம்ம வந்து மிளகு, வரமிளகா இதெல்லாம் சேர்த்துருக்கோம்னால, இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால காரம் சும்மா தூக்கலாக இருக்குது. நீ பார்க்குறியா உப்பு? கொண்டா. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருக்கேன். இதனால் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஐயோ சுடுங்க. சுடாது சுடாது. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே கொதிக்கிறது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து சிக்கனுக்கு சில்லி பொரிக்கிறதுக்காக ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம 65 பரட்டி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டு பெரிய மனுஷி பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே வீடு கூட்டுறாங்க. குனி சோபி கொஞ்சம் உண்டாச்சு, குனிஞ்சு கூட்ட. குனி பரவாயில்ல, குனியணும், உடம்பு குனிஞ்சு நிமித்தணும். குனி, அது மட்டும் வளையாதுங்க. பாருங்களேன், குனியவே மாட்டேங்கிறா. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் ஐயோ என்ன. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வந்து குனியல அப்படின்னா குனி வச்சு குனி எங்கள் அம்மா கும்முன்னு கும்புவாங்க முதுகுலியே. பண்ணிடுமா சோபி அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கும்? சோபி குனிஞ்சு கூட்டு சோபி கொஞ்சமாச்சு. எப்படியா? எப்படி? சரி வா. ஏன் கால் வலிக்குது? டான்ஸ் ஆடியா? சரி, டான்ஸ் கிளாஸ். கூட்டு எறும்பு இருந்தா என்ன கூட்டு? இப்போ அப்படிலாம் இல்லை, கூட்டு சோபி. அது ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் உயிரோட தான் இருக்கும். எறும்பு பாவமா உப்பா இருக்குது. கூட்டு நல்லா டக்குன்னு கூட்டு. அது சாகாது சோபி, நீ போடு, அது ஓடி போயிடும். நீ கூட்டு. உங்கள்கிட்ட சீமர் கொடு, சீமர் கொடு. ஜீவாவா? யார் இந்த ஜீவா? நான் இப்போ என்ன பண்ண, அதெல்லாம் ஓடி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு தெரியுதா? இல்லை எங்கே செத்து போய் கிடக்குது, ஒன்று கூட சாவலை. அது அப்படியே அதுக்கு என்ன பண்ண முடியாது, அதுக்கு ஆயுசு கெட்டி இல்லையாட்டுக்குது. முறையீடு அவரு என்ன சோபி வீடு கூட்டி வச்சிருக்கிற, குப்பை அப்படி இருக்குத. ஓ, எறும்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டியா? இது அது தெரியல என்னன்ட்டு. இந்த கருப்பு எறும்பு நிறையா இருக்கு நம்ம வீட்டில். ஏன் வரேன், வீடு கூட்டிட்டு உன் கூடையே வரேன். இந்த சொல்லி அல்ல இருமா, வரேன் இரு. அல்ல என்னம்மா? இல்லைம்மா, இங்கே எதுவும் எறும்பு இருக்க மாட்டேங்குது பார்த்தா. சைடு ஏதோ நம்ம நிறைய பொருள் வச்சுருக்கோம்ல, அதனால கருப்பெரும்பு குடி இருக்குதாட்டுக்குது. நிறைய பேர் நம்மளோட கிச்சன் டூர் கேட்டீங்க. கிச்சன் டூரில் என்னங்க ஒன்றுமே இல்லை நம்ம கிச்சனில். இங்கே பாருங்கள், இந்த செல்ஃபில் கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம இப்போ அடுக்கி வச்சோம்ல ஜாமானம், அதாவது மீஷோவில் வாங்கின பாக்ஸ் எல்லாம். இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க. சூப்பராக இருக்குது. மெயினாக வீடு பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த நம்ம கிச்சன் வந்தாவே ஒரு ஃபீல் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட இருக்கிற பாத்திரமே இவ்வளோதான் பாத்திரம் இருக்குது. இனிமேல் தான் நான் பாத்திரமே வாங்கணும். எங்கள் ஊரில் எல்லா பாத்திரமும் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. கீழே வெங்காயம் அப்புறம் இந்த சில ஐட்டெலாம் வச்சுருக்கேன். இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே கிரைண்டர் இருக்குது, துவைக்கிற துணி, வாஷிங் மிஷினு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனு இது பார்த்திங்கன்னா நம்ம ஓவன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் வந்து பாப்பாங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் அதாவது ப்ரொமோஷனுக்கு அந்த ப்ராடக்ட்டு அதெல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே நம்ம சாமி ஃபோட்டோ இருக்குது. இங்கே வந்து ரைஸ் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. என்னம்மா சாமி கும்பிடுறோம்னா இப்படி தானே கும்பிடுறோம். இந்த ஓவன் ரெடி அன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் செஞ்சு சாப்பிடலாம், செஞ்சு தரீங்களா? செஞ்சு தரேன். ப்ளம் கேக் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம சிக்கனுங்கிற பாருங்க நம்மளோட கிச்சன். இதிலலாம் வேறு ஒன்றுமே இல்லை. கிச்சன் டூர் நானும் வேறு எதுவும் பண்ணல, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மசாலா ஐட்டம் வச்சுருக்கேன். இதில் இன்னுமே வாங்கி கொடுக்கல. அப்போ வாங்கிட்டு வந்திருந்தால் பரவாயில்லையாட்டு. திரும்ப டவுனாலே போகல.
அப்புறம் மற்றபடி இந்த ஸ்டாண்டு இது அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லைங்க நம்ம வீட்டில். ஆமாம்மா, ம் எறும்பு அன்னைக்கு இங்கே வாங்கினேன். ம் அந்த வாஷிங் மிஷின்ல இருந்து இப்படியே கூட்டமா வருது. இது வந்து போகுது, இப்படி போய் 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 இங்கே ஏறிக்குது. சரி சரி சரி, இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிடிமா குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோமா? பார்த்துருவோம். சூடு நோந்துக்கோ, ஆவி பறக்குது. ஐயா, ஆவி எப்படி பறக்குது பார்த்தீங்களா? இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளப்பெல்லான்னு கொதிச்சிட்டு இருக்கு. அதனால கொதிக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் சுண்டணும். அதனால இன்னொரு 5 நிமிஷம் சரி. ஓகே, வந்து நம்ம சில்லி சிக்கனுக்கு அடுப்பத்தை வச்சிடலாம். சில்லி சிக்கனுக்கு தானே. சில்லி சிக்கன் ரெடியான உடனே சில்லி சிக்கன் எடுத்து சாப்பிட்றேன். சரி. எண்ணெய் காஞ்சதும் நம்மளோட சிக்கன் வந்து போட வேண்டியதா. வெங்காயம் எடுத்துருவோம் கட் பண்ணுறதுக்கு. ஒருத்தவங்க வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம். நான் பெரிய வெங்காயமே சின்ன வெங்காயம் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். 3 எடு. 1 2 3. வா, இந்த தட்டில் நம்ம சிக்கனை பொரிச்சு வச்சுக்கோ. என்னம்மா குப்பை போடாத, அக்கா இப்போ தானே வீடு கூட்டினாங்க கூட. அதே மாதிரி நம்ம இப்போ வாங்கணும் இல்லைங்களா கத்தி. இந்த கத்தி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. செம்ம ஷார்ப்பாக இருக்குது உண்மையாலுமே. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. பயமாக இருக்குது, சதக்கு பதுக்குன்னு வெட்டுதுங்க. செம்ம ஷார்ப்பாக இருக்குது கத்தி. சரி, இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்டி காமிக்கணும் உங்களுக்கு. எப்படிமா வெங்காயம் வெட்டி காமிச்சிடுவாங்க. வெங்காயத்தை கையில் குத்துச்சுன்னா அவ்வளோதான், வலிக்கும். நம்ம இப்போ அந்த ஷார்ப் பண்ணுறதுக்காக இன்னொரு ஷார்ப் பண்ணுறதுக்காக ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதனால் நம்ம வந்து இதை வந்து சொனப்பு போயிருச்சு, எனக்கு வேறு வர தெரில, எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ப் வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷார்ப்பும் இதில் பண்ணிக்கலாம். அது வந்து சூப்பராக இருக்குது. இதோட ரேட் அது 250 ரூபா. நிறைய பேர் வந்து அதோட ரேட்டு சொல்லுங்கன்ட்டு நான் ஒவ்வொரு பாக்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கு கீழேயும் இந்த ப்ராடக்டோட கோட் நம்பர் போட்டிருக்கேன். அந்த நம்பரை நீங்கள் மீஷோவில் போய் டைப் பண்ணிங்கனாவே அந்த ப்ராடக்ட் அப்படியே வந்துடும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நான் ஒன்று பண்ணுறேன், கமெண்டில் வரேன், பின் பண்ணி தரேன் உங்களுக்கு. இன்றைக்கி வேணால் நான் அதை பண்ணிடுறேன். சம்மர் அப்படி கூட பண்ணியிருக்கலாம்ல. ஒரு சலுப்பு எனக்கு. அம்மா, நான் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன். வேண்டாம் அங்கே சாப்பாடு இருக்குது, குக்கர் சூடாக இருக்கணும். எப்படி 2 செகண்ட்ஸில் அப்படியே வெட்டி வச்சு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இப்போ எப்படி வெட்டுதுன்னு பார்த்தீங்களா? ஐயோ, எப்படி வெட்டுது ட்ரிங்கா. இன்னும் 2 செகண்டில் வெட்டி முடிச்சிச்சு. இங்கேமா வெட்டி முடிச்சிருச்சு, நம்ம இன்னும் உரிக்கவே இல்லையா? நம்ம உரிக்கல, அது வெட்டிடுச்சுல்ல. கழுவிட்டு விளையாட்டுங்கிற பாருங்க. வெங்காயத்தை கழுவிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து சிக்கனை போட்டுற வேண்டியதுதான். நம்மளோட சிக்கன் சிப்பை செம்மையாக்க போகுது இன்னைக்கு. பொரிப்பு வரும். இது என்ன எல்லோ கலர்ல பொரிப்பு வருது? என்ன பொரிப்பு? பறக்குன்ட்டு மேலே வருதுல்ல, அதான் பொரிப்புன்ட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து வெங்காயத்தை கட்டலாம். இங்கே பாருங்கள், இதோட ஷார்ப்பு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். புதுசாக வாங்குற கத்தி ஷார்ப் இருக்கும், ஆனால் இதோட ஷார்ப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இப்படியும் பண்ணிக்கலாம், இந்த நெட்டுக்குமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு படுது. எனக்கு என்னென்னா இந்த மாதிரி கத்தி அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறது கொஞ்சம் அப்படியே பிடிக்கும். புதுசாக ஏதாவது பொருள் பார்த்தோன்னா அதை வாங்கணும்னு ஆசை இருக்கும். இத்தனை வருஷம் வாங்கலை, ஆசை மட்டுமே நான் வச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து இனிமேல் வாங்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சொந்தக்காரங்க நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொருள் இல்லைங்கிறப்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் 4 பேர் தான், இப்போயே நாங்கள் 4 பேர் தான். வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம், நீ ஃபோன் வாங்கிக்கோமா பாப்பா, கை வலிக்க மாட்டேங்குது. சமைக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, பத்தலைனா. அதனால இனிமேல் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி வைக்கணும். இப்போ எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா திரும்ப அங்கே தான் நாங்கள் எந்த விசேஷனாலும் பண்ணுவோம். இப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே, இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தான் பண்ணுவோம், சொந்த வீட்டில். இங்கே நம்ம எல்லா பொருளையும் தூக்கிட்டு வர முடியாதுல்ல. நாளைக்கு என்னன்னாலும் நம்ம சொந்த ஊருக்கு தான் போவோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
அதனால் அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை வந்து வெட்டியாச்சுங்க பாருங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வீடு வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த வீட்டை வாங்கலை. ஆனால் அந்த வீடு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா சொல்லி நம்ம அதே மாதிரி வீடு கட்டிடலாம். என் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 1/2 hour ஆகுது. இப்போ டிராஃபிக்கு காலையில் டைமில் பாப்பாங்களை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறதுக்கோ வரதுக்கோ வந்து நமக்கு செட் ஆகாது. அதனால தான் சரி வேண்டாங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். ஆனால் அந்த வீடு இன்னும் சேல் ஆகலை. ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த புரோக்கரோட நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். ஒரு கமெண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் யாராவது வாங்குற ஐடியாவில் இருந்தால் நீங்கள் அந்த வீட்டை போய் தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது வீடு. எந்த வீட்டுக்கு வெளியே ஒரு வீடு இருக்கு. வீடுக்கு 5 கார் இருக்கு. ஏன்னா இந்த வீடு அவ்வளோ தாங்கி இருக்கு. வீடு கூட்டிட்டியாமா? குப்பையோட கூட்டினா குப்பை இல்லாமல் கட்டியா? குப்பையோட தான் கூட்டினியா? குப்பையோட தான் இருக்குதா? பாப்பா பார்த்தீங்கன்னா வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டான். இங்கே பாருங்க. அதே மாதிரி ஏன் சோபிகாவுக்கு வேலை வைக்கிறீங்கன்னு கேட்டிங்க. சோபிகாவுக்கு ஏன் வேலை வைக்கலன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வேலை வைக்கணுங்க. அதை இங்கே பாருங்கள், இந்த பிள்ளைலாம் அடங்க மாட்டேங்குது. ஆனால் பாப்பா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாள். ரித்திகா, நீங்கள் நிறைய பேர் இது பண்ணுறீங்க. ரித்திகா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாள். அது உங்களுக்கு தெரியல, வீட்டில் இருக்கிற எனக்கு தானே தெரியும். ஒரு 30 செகண்டு 30 நிமிஷம் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது. என் 2 பிள்ளைங்களே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நிறையா வேலை செஞ்சு கொடுப்பாங்க. இல்லைம்மா குண்டு மிட்டாய், நான் குண்டு மிட்டாய், அக்கா பொண்ணுக்கு மிட்டாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில்லி பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். இன்னொரு செட்டு வந்து வெந்துட்டுருக்கு. நம்மளோட சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா, தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா குழம்பு வந்துருச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ற குழம்பு பதத்துக்கு இருக்குது. இதில் பெருசாக நான் எதுவுமே சேர்த்துல, அரைச்சி எதுவுமே நான் ஊற்றலை. மெயினாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை 2 ஃப்ளேவரும் பச்சையாக சேர்த்துறது ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படிதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு சிக்கனை பார்ப்போம். பாத்திரம் ஒரு 4 பாத்திரம் இருந்துச்சு, அதையும் கழுவி வச்சிட்டேன். இதை நம்ம முடிச்சுட்டு மொத்தமாக வந்து அப்படியே தொடச்சி விட்டோம்னா நம்மளோட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பிட்ற வேலை மட்டும். சிரிக்கும் கொலுசு பாய் தம்பேர சொல்லுது, அதுக்கு இதுக்கும் சேர்ந்து ஆட்டம் போடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்ஸ்டாவில் ஃபுல்லாக நான் வந்து சாங் தான் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி வ்ளாக், அப்புறம் நாங்கள் ஏதாவது காமெடியாக பண்ணுறது அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். அப்புறம் பாட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக கம்மி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்லலாம் நிறையா போட்டுட்ருந்தேன், இப்போ வந்து கம்மி பண்ணிட்டேன். பழைய சாங்கெல்லாம் அந்த மாதிரி போடலாமா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே சமையல் சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே நம்மளோட சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் பசி. ஏன்னா எனக்கு ஓவர் டைம் வந்தனால பசி எடுத்துச்சா, வீடியோ எடுக்கணுங்கிறதே மறந்தாச்சு. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுமா ரித்திகெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டா. டக்குன்னு சொல்லி தான் சாப்பிட்டல குழம்பு 5 to 5. சாப்பாடு இல்லையே வைக்கல 5 to 4 கொடுப்பேன். சில்லி சிக்கன் 5 to 10. 5 to 10 பிடிச்சிட்டா? மெயினாக மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மசாலா வீட்டிலே அரைச்சி செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாசம் அங்கேருந்து வெளியிலேருந்து வரேன், ஐயோ எங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ வாசம் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 5 to 3 கொடுப்பேன். சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்துருக்காங்க சேனல் ஜாஸ்தி.
ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் போட நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சில்லி சிக்கன் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க, ரெட் கலர் அதாவது. இந்த வீடியோ பிடிக்கலைனா ஒயிட் கலர் இல்ல பர்பிள் கலர் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க. சரி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.